மாண்புமிகு உறுப்பினர் காமராஜ். மாண்புமிகு பேரவைத் தலைவர்கள், மேட்டூர் அணை திறப்பதற்கு முன்னால் நீர் ஒழுங்குகள் எல்லாம் சரி செய்யப்பட வேண்டும். அதே போல தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற அணைகளில் இருக்கிற ஷட்டர்ஸ் பராமரிப்பு இல்லாமல் இருக்கிறது. நீண்ட காலமாக ஒரு 4 ஆண்டு காலமாக நிதி ஒதுக்கப்படவில்லை. எனவே அதனை பராமரிப்பதற்கும் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும். எங்கு பார்த்தாலும் ஆகாய தாமரை பறந்து விரிந்து போயிருக்கிறது. ஆகாய தாமரை தூர்வாருவது மட்டுமல்லாமல் அனைத்து ஆறுகளிலும் அனைத்து பகுதிகளிலும் இருக்கிற ஆகாய தாமரைகளை தூர்வாருவதற்கும் அதனை எடுப்பதற்கும் உரிய நடவடிக்கைகளை இந்த அரசு மேற்கொள்ள வேண்டும் என அமைச்சர்களுடைய கவனத்தை இருக்கிறேன். அது மட்டுமல்லாமல் நன்னிலம் சிகார்பாளையம் நல்லமாங்குடி ஆலங்குடி வாய்க்காலில் பழுதாகியுள்ள கீழ்குமிழியை சரி செய்து கொடுக்க வேண்டும். வலங்கமான் இருக்கிற ஆவூர் மாகாண வாய்க்காலில் ஒரு நீர்க்குமிழி சீர்கட்டு போயிருக்கிறது, அதனையும் சீர் செய்து தர வேண்டும். அது மட்டுமல்லாமல் வலங்கமான் அவலியநல்லூரில் அமைந்துள்ள அரிஜுவாரமங்கலம் வாய்க்காலில் 2 ஆண்டுகளுக்கு முன்னால ஷட்டர்ஸ் ஒன்று சரிபார்க்கப்பட்டது, அது ரிப்பேர் ஆகிவிட்டது. எனவே அதனையும் சரி செய்வதற்கு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என வேண்டுகிறேன். அது மட்டுமல்லாமல் திருவாரூர் மாவட்டம் குடவாசல் ஒன்றியம் ஜெகநாதபுரம் மற்றும் அதம்பார் கிராமம் திருமலைராஜன் ஆற்றின் குறுக்கே மைல் 74.0 தடுப்பணை கட்டவும், தஞ்சாவூர் மாவட்டம் அம்மாப்பேட்டை அருகே விழுதியூர் ஊராட்சியில் வெண்ணாற்றின் அரித்வாரமங்கலம் வாய்க்காலுக்கு தடுப்பணை கட்டுவதற்கும் மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும். அது மட்டுமல்லாமல் மண் திட்டுகள், அதே போல எங்கு பார்த்தாலும் ஆகாய தாமரை மற்றும் ஆகாய தாமரை 4-5 தடவை பதிவாயிற்று. ஆறுகளில் மண் திட்டுகள் நெய்வேலி காட்டாமனுக்கு, ஆகாய தாமரை நெய்வேலி காட்டாமனுக்கு மண் திட்டுகள் இவர்கள் நிறைந்திருக்கிற சில ஆறுகள் விடுபட்டிருக்கிறது. கடந்த நீங்கள் எடுத்த பட்டியலில் சில ஆறுகள் விடுபட்டிருக்கிறது. விவசாயிகள் எங்களிடத்தில் அந்த பட்டியலை தந்திருக்கிறார்கள். அதனை மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக அந்த பட்டியலை தந்து விடுகிறேன். அதனையும் முன்னுரிமை அடிப்படையில் சரி செய்து கொடுக்க வேண்டும், தூர்வாரி கொடுக்க வேண்டும் என்கிற கோரிக்கையும் இந்த அவைக்கு வைத்து மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சருடைய கவனத்தை ஈர்த்து அமைகிறேன். மாண்புமிகு சட்டப்பேரவைத் தலைவர்களுக்கு நன்றி. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, விவசாயத்தை குறித்து குறிப்பாக தஞ்சை மாவட்டத்தில் இருக்கிற நிலைமைகளை அவர் சொன்னார். ஷட்டர்களுக்கெல்லாம் இந்த பணம் ஒதுக்கவில்லை என்றார். என்னுடைய மானிய கோரிக்கையை மறுபடியும் எடுத்து பார்த்தால் இந்த ஆண்டு எவ்வளோ பணம் ஒதுக்கி இருக்கிறோம் என்று தெரியும். ஷட்டர்களுக்கு சொன்னது ஒத்துக்கிறேன். ரொம்ப நாளாக யாருக்கு நாங்கள் இப்போ தான் ஆட்சிக்கு 4 மாதத்துக்கு 4 வருஷத்துக்கு முன்னால் அது ரொம்ப நாளாகவே கெட்டு போயிருக்கு எல்லா இடங்கள்லையும். 2வது ஷட்டரை மாட்டிட்டு வந்தால் அடுத்த அது வேணால் திருடி விடுறான். ஏரிய கரை எல்லா கடையிலையும் மதங்களுக்கு அதை கொண்டு போய் வித்தான்னா இதை காசு வருஷம் ஓடிடுறான். அதையும் நாங்கள் இந்த முறை அது கைட்டு விட்டாது பண்ணுறதுக்கும் ஒரு நிலைமை எடுத்துருக்கிறோம் என்று தெரிவிச்சுக்கிறேன். 3வதாக அவர் சொன்ன மாதிரி அவர் சொன்ன இடங்களெல்லாம் நான் குறித்து வச்சிருக்கேன். ஏன்னா விவசாயத்தினுடைய நலன் நோக்கி சொல்லியிருக்கீங்க. ஆகையினால அதுக்கு வேண்டிய நடவடிக்கைகளை நிதி நிலைமைக்கு ஏற்ப செய்யப்படும் என்ற உறுதியை நான் தெரிவிக்கிறேன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.